எதிரிகள் ஒருபுறம் நின்று கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றுக்கும் புராணத்துக்கும் இடையிலான யுத்தமாக, ஜனநாயகத்திற்கும் சனாதனத்திற்கும் இடையிலான யுத்தமாக, மனு தர்மத்திற்கும் அரசியல் சாசனத்திற்கும் இடையிலான யுத்தமாக எதிரிகள் ஒருபுறம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசியத்தையே பேசி தமிழ் தேசியத்தை நீர்த்து போக செய்கிற அயோக்கியர்களும் இன்று உருவாகி கொண்டிருக்கிறார். அழுக்கிலே இருந்து ஒரு உருண்டை செய்து உயிர் தந்தார்களாம். அது யார் என்று உங்களுக்கு தெரியும். அம்மா கரையிலே குளித்துக் கொண்டிருந்தார். உடலில் திரண்ட அழுக்கை கொண்டு ஒரு உருவபொம்மை செய்தார் என்றெல்லாம் புராணத்திலே கதை வருகிறது. இந்த புராணம் உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. தமிழ் தேசியம் என்கிற பெயரால் மேலோட்டமாக பேசிக் கொண்டிருக்கிற போலி தமிழ் தேசியவாதிகளின் மனதில் படிந்திருக்கிற அழுக்கின் திரட்சி இன்று ஒருவன் கூக்குரலிடுகிறான். பெரியாரையும் மேதகு எதிர் திசையிலே வைத்து பெரியாரா மோதி பார்க்கலாம் என்று சொல்லுகிற போலி தமிழ் தேசியவாதிகள் இந்த மண்ணிலே முளைவிட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ் சமூகமே அணிதிரண்டு வா. அரசியல் அதிகாரத்திற்காக அல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக அல்ல, பிரதமர் பதவிக்காக அல்ல, முதலமைச்சர் பதவிக்காக அல்ல, 5000 ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழ் சமூகத்தின் மீது நிகழ்த்தப்படுகிற பண்பாட்டு யுத்தத்திலே தமிழ் சமூகம் தலை நிமிர வேண்டுமானால், வெற்றி பெற வேண்டுமானால், உங்கள் முன்னால் இருக்கிற நம்பிக்கையின் ஒற்றை அடையாளம் எழுச்சி தமிழர் திருமா